ஒருவனை பார்த்து குற்றம் சொல்லுகிற ஒருவன் தன்னுடைய நிலைமை அறியாமல் அவன் வாயை திறக்கிறான் என்பதே அதிலே மறைந்திருக்கிற அர்த்தமாக இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசனமானவர்களாகிய நாம் எதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி தியானிப்பதனாலே நமக்குள்ளாக வர்த்திக்க பண்ணுகிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற பெரிய கோட்பாடுகளை நாம் எளிதாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை சொல்லிக் கொடுக்கவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரியமும் அவருடைய சமாதானமும் அவருடைய அன்பும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுபடியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்கிற ஒரு பெயரை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்கிறேன். அது என்ன? நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி என்று எழுதியிருக்கிறது. இப்போ நித்தியானந்தம் என்கிற வார்த்தை தமிழ் வேதத்திலே வருகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. நித்தியானந்த தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா.